இந்தியாவிலேயே பாதுகாப்பான கோட்டையா? சோழர்கள் காலத்துல இருந்து பிரிட்டிஷ் காலம் வர 830 ஆண்டுகளுக்கு மேல நிலைச்சு நிக்கிற கோட்டை எது தெரியுமா? விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க செஞ்சி கோட்டை. கல்லாலே செதுக்கப்பட்ட கலை பொக்கிஷம், கல்லாலே எழுந்த கம்பீர கோட்டை, மலை மீது பாம்பு போல நீளும் மதில்கள். அதான் நம்ம செஞ்சி கோட்டை. ட்ராய் ஆஃப் இந்தியா. 60 அடி அகல கோட்டை சுவர், அதற்கு வெளியில 80 அடி அகலத்துல அகழி. அகழினா என்னன்னு யோசிக்கிறீங்களா? கோட்டையை சுற்றிலும் ஆழமான குழியை வெட்டி அதில் நீரால் நிரப்பி முதலைகள், பாம்புகள் மற்றும் முட்களையும் நச்சுக்குடிகளையும் வளர்த்து பகைவர் அண்டாவண்ணம் அமைப்பதுதான் அகழி. சுற்றிலும் 4 மலைகள், மலைகளின் மீது பிரம்மாண்டமான மலைப்பாம்பு போல நீளும் கோட்டை சுவர், நடுவில் திறந்த வெளி. இதுதான் செஞ்சி. சோழ மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு எழுச்சி பெற்று செஞ்சியில் முதலில் கோட்டை கட்டி ஆண்டவர்கள் கோன் வம்ச அரசர்கள். அதன் பிறகு விஜயநகர பேரரசு செஞ்சியை வெற்றி கொண்டது. 200 ஆண்டுகள் செஞ்சியை ஆண்டது. பிறகு பிஜப்பூர் சுல்தான் படையினர் செஞ்சியை சூறையாடினர். அவர்களிடமிருந்து மராட்டிய சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார். மராட்டிய மண்ணில் கூட இவ்வளவு பாதுகாப்பான கோட்டை இல்லை என வியந்த சிவாஜி கோட்டையை இன்னும் பாதுகாப்பா மாட்டினார். அதன் பிறகு முகலாய மன்னர் அவுரங்கசீப் கையில கோட்டை வந்துச்சு. அவரை தொடர்ந்து 22 வயதுல ஆட்சிக்கு வந்தவர் ராஜா தேசிங். செஞ்சி என்றதும் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் பெயர் ராஜா தேசிங் தான். இதையடுத்து 1750ஆம் ஆண்டு புசி என்பவர் தலைமையிலான பிரெஞ்சு படை செஞ்சி கோட்டையை கைப்பற்றியது. அவர்கள் கோட்டையில் பீரங்கிகளை நிறுவி துப்பாக்கியால் சுடும் கூண்டுகளை கட்டி பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தினார்கள். நம் முன்னோர்களின் பெருமிதமான சரித்திரத்தை நம் மனக்கணக்கில் நிறுத்தும் செஞ்சி கோட்டை தர்பார் மண்டபம், அந்தப்புறம், படைவீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், கோயில்கள், தானிய களஞ்சியங்கள், ஆலயங்கள், உடற்பயிற்சி கூடம், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில் சிறவு, அகழி என சகல அம்சங்களுடன் வரலாற்றை சுமந்து நிற்கிறது. கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கும் செஞ்சி கோட்டையை தற்போது யுனெஸ்கோ உலக புராதன சின்னமாக அறிவித்துள்ளது. குட்டி ஹிஸ்டரியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.